ஹாய் எஸ், நீங்கள் யூஸ் பண்ணுற எவ்ரி கம்ப்யூட்டர், ஸ்மார்ட் ஃபோன், ஏஐ இது எல்லாமே வந்துட்டு ஒரு சின்ன இன்வென்ஷனால் தான் ரன் ஆகுது. அந்த சின்ன இன்வென்ஷன் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிரான்சிஸ்டர். நீங்கள் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்க இந்த ஸ்மார்ட் ஃபோன் கூட ஒரு செகண்டுக்கு 10 பில்லியன் டைம்ஸ் வந்து ஸ்விட்சை ஆன் பண்ணி ஆஃப் ஆகுற மாதிரியான ஒரு ஃபங்க்ஷனை பண்ணிட்டு இருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் இந்த டிரான்சிஸ்டரோட கண்டுபிடிப்பு தான். சப்போஸ் இந்த டிரான்சிஷன் இன்வென்ட் பண்ணல அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துருக்க வாய்ப்பே கிடையாது. ஆனால் இங்கே தான் முக்கியமான ஒரு கேள்வி. வேக்யூம் டியூப்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஜைஜாண்டிக்காக இருக்கிற ஒரு விஷயத்துல இருந்து வைரஸை விட சின்னதாக இருக்கிற சைஸுக்கு நம்ம இப்போ டிரான்சிஸ்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இதுக்கப்புறமும் நம்மளால் எவ்வளோ இதை புஷ் பண்ண முடியும்? இன்ஃபேக்ட் இது வந்து ஜஸ்ட் அ பிகினிங். இதை பற்றி இன்னும் நல்லா தெளிவாக டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் இருக்குது. அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம், இந்த மாதிரி வீடியோஸ் தமிழில் யாரும் பெருசாக போடுறதில்லை. இந்த மாதிரி டெக்னிக்கல் கண்டென்ட்டை டெக்னிக்கல் பர்சன் கிட்டேருந்து தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு கண்டிப்பாக ஒரு ஹைப் கொடுங்க. கண்டிப்பாக நமக்கு வந்து விசிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். இதன் மூலிமா நிறைய பேரை போய் சேர்ந்தடையவும் முடியும். நம்மளால் இன்னும் குவாலிட்டியான கண்டென்ட்டை ப்ரொவைடும் பண்ண முடியும். நமக்கு வந்து 1947 சுதந்திரம் கிடைச்சதுலையோ வேற ஒரு இன்வென்ஷன் பண்ணாங்க. அதனால தான் இப்போ வரைக்கும் 2025 வரைக்குமே நமக்கு வந்து இன்வென்ஷன் வந்துகிட்டே இருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சுக்கினாலும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த டிரான்சிஸ்டர் எப்படி வந்து கண்டுபிடிச்சாங்க, எப்போ கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல நம்ம வேக்யூம் டியூப்ஸ் அப்படின்ற இந்த மிஷின்லாம் வந்து பயங்கரமாக நம்ம வந்து டிபெண்ட் ஆகி இருந்திருந்தோம். இந்த வேக்யூம் டியூப்ஸ் பார்த்தீங்கன்னா பயங்கர பெருசாக இருக்கும், ஈஸியாக உடஞ்சு போயிடும், அண்ட் அப்பப்போ வந்து ஒழுங்காக வேலை செய்யாது. இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் எக்கச்சக்கமாக பவர் கன்சியூம் பண்ணும். ஜஸ்ட் யோசிச்சு பாருங்களேன், சும்மா ஒரு கால்குலேட்டர் மாதிரி ஒரு பேசிக்கான மேத்தமெட்டிக்ஸ் போடுறதுக்கு நீங்க பண்ற கம்ப்யூட்டர் இந்த ரூம் சைஸுக்கு இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கே வந்து எவ்வளவு கடுப்பா இருக்கும். அது லிட்டரலி வந்து வேக்யூம் டியூப்ஸ் வச்சு தான் ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர்ஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் 1947 தான் வந்து பெல் லேப்ஸ் வந்து வராங்க. அதுல முக்கியமா 2 இம்பார்ட்டன்டான சயின்டிஸ்ட். ஒன்னு பாத்தீங்கன்னா வந்து ஜான் பர்டீன் அண்ட் வால்டர் பிராட்டின் அப்படின்ற இந்த 2 பேர் தான். இவங்க தான் ஃபர்ஸ்ட் ஒர்க்கிங்கான ஒரு டிரான்சிஸ்டரை கண்டுபிடிக்கிறாங்க. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வில்லியம் ஷாக்லே அப்படின்றவர் டிரான்சிஸ்டருக்கு இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிக்கலான ஒரு வெர்ஷன் வந்து கண்டுபிடிக்கிறாரு. இந்த இன்வென்ஷன் மூலியமா தான் எலக்ட்ரானிக்ஸ்லாம் வந்து சின்னதாச்சு, கம்மியான பவர் வந்து யூஸ் பண்ணிச்சு, பெருசா இருந்த ரேடியோலாம் குட்டியாச்சு, பெரிய கம்ப்யூட்டர்லாம் சின்னதாச்சு. ஆனா இங்கே தான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அப்போ கண்டுபிடிச்ச அந்த டிரான்சிஸ்டர் இப்போ நம்ம வச்சிருக்க டிரான்சிஸ்டரோட கம்பேர் பண்ணா ரொம்பவே பெருசா இருக்கும். அந்த டைம்ல இருந்த யாருமே கிட்டத்தட்ட இந்த ஃபிங்கர் நெயில் சைஸ் இருக்குல்ல, இதுக்குள்ள நம்மளால பில்லியன் டிரான்சிஸ்டர் வைக்க முடியும்னு சொன்னா நம்பி இருக்கவே மாட்டாங்க. பட் ஆனால் அதையும் நம்ம இப்போ அச்சீவ் பண்ணிட்டோம். அதை நம்ம எப்படி அச்சீவ் பண்ணுவோம், அதுக்கு பின்னாடி இருக்க பிரின்சிபல் என்ன அப்படின்றத இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் டிரான்சிஸ்டர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு பைப்ல தண்ணி வந்துகிட்டே இருக்கு. அந்த தண்ணியை நான் பாஸ் பண்ண முடியும், திறந்து விட முடியும்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் வந்து டிரான்சிஸ்டரும் பண்ணிச்சு. என்னடா தண்ணி ஒழுகிறதுக்கும் டிரான்சிஸ்டருக்கும் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எலக்ட்ரான்ஸோட ஃப்ளோவை வந்து ஒரு டிரான்சிஸ்டரால தடுக்கவும் முடியும், அதை வந்து ஃப்ளோ பண்ணவும் முடியும். இதுக்கு சிம்பிளா எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செமிகண்டக்டர்ஸ் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு. ஓகேங்களா, செமிகண்டக்டர் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்டிகுலரான ஒரு சிச்சுவேஷன்ல அதால கண்டக்டரா மாற முடியும், ஒரு பர்டிகுலரான சிச்சுவேஷன்ல அதால திருப்பி இன்சுலேட்டராகவும் மாற முடியும். அதுக்கு பேர் தான் செமிகண்டக்டர்னு சொன்னாங்க. ஒரு சில செமிகண்டக்டர் ஹீட்டை பொறுத்து கண்டக்ட் பண்ணும், ஒரு சில செமிகண்டக்டர் வந்து நீங்க கொடுக்குற பேரியர் வோல்டேஜை பொறுத்து கண்டக்ட் பண்ணும். இந்த பேரியர் வோல்டேஜ்னா என்னன்னு சொல்லிட்டு 12th ஸ்டாண்டர்ட் பசங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி இல்லைன்னா நான் 1 செகண்ட் சொல்றேன். பேரியர் வோல்டேஜ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செமிகண்டக்டரை கண்டக்டரா மாற்ற வைக்கிறதுக்கு தேவையான வோல்டேஜ். ஓகேங்களா, லெட்ஸ் சே நமக்கு 3 வழி இருக்கு. ஓகேங்களா, நடுவில் இருக்கிற ஒரே வழியில நான் வந்து தாப்பால் மாதிரி போட்டு வச்சிருக்கேன், அதை என்னால் எப்போ வேணா திறக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து லிட்ரலி ஒரு சிம்பிள் ஒர்க்கிங் ஆஃப் த செமிகண்டக்டர். இதுல பாத்தீங்கன்னா 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செமிகண்டக்டர் இருந்துச்சு. ஒன்னு பிஜேடிஸ், இன்னொன்று வந்து மாஸ்பெட். பிஜேடி வந்து பைபோலார் ஜங்ஷன் டிரான்சிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிஜேடியில் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெர்மினல் இருக்கும். அந்த பேஸ் டெர்மினல்ல நீங்க வந்து கரண்ட் ஃப்ளோ கொடுக்கறது மூலியமா மெயின் டெர்மினல்ல வந்து போற கரண்ட்டை உங்களால வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். மாஸ்பெட் வந்து மெட்டல் ஆக்சைடு செமிகண்டக்டர் ஃபீல்ட் எஃபெக்டிவ் டிரான்சிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வரைக்கும் நம்ம யூஸ் பண்ற டிவைசஸ்ல கூட இந்த மாஸ்பெட்டை நீங்க பார்த்துக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இதை வச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளால வந்து லாஜிக் கேட்ஸை பில்ட் பண்ண முடியும். நீங்க வந்து ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்டா இருந்தா இந்த AND கேட்டு, ஆர் கேட்டு, நாட் கேட் அப்படின்ற 3 கேட்டை பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து XR கேட்டு அப்படின்றதெல்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த கேட்ஸை யூஸ் பண்ணி நம்மளால வந்து ஒரு ப்ரோக்ராம் வந்து எழுத முடியும். அதை வச்சுதான் வந்து இந்த சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியே வந்து புதுசா வந்து வளர்ந்துச்சு. ஆனா வெயிட் பண்ணுங்க, ஒரு மாஸ்பெட் பார்க்கறதுக்கு இவ்வளோ பெருசாக இந்த சைஸில் இருக்குது. ஆனால் அதை தாண்டி 1947 ஒரு இன்வென்ஷன் வந்துச்சு. அந்த இன்வென்ஷனால தான் நம்ம இப்போ வரைக்கும் ஃபோனில் யூஸ் பண்ணுற மாதிரியான ரொம்ப சின்ன டிரான்சிஸ்டர் வந்துச்சு. அது என்னன்றதை இப்போ பார்ப்போம். 1960 பார்த்தீங்கன்னா பிளேனார் மாஸ்பெட் அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணுறாங்க. இந்த பிளேனார் மாஸ்பெட்டில் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மல்டிபிள் டிரான்சிஸ்டர்ஸை ஒரே இடத்துல வைக்க முடியும். இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு இன்வென்ஷன். இந்த மாஸ்பெட் வந்து அதுக்கப்புறம் இருக்கிற மொத்த டிரான்சிஸ்டர் மார்க்கெட்டையும் வந்து பீட் பண்ணிச்சு. எல்லா இடத்துலையும் மாஸ்பெட் போட ஆரம்பிச்சாங்க. சரி, இதனால என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிவைசஸ் ரொம்ப ஃபாஸ்டாச்சு, ரொம்ப சின்னதாச்சு. ஏன்னா ஒரே இடத்துல ஒரு மாஸ்பெட்லேயே நான் வந்து மல்டிபிள் டிரான்சிஸ்டர் உள்ளே வச்சுக்க முடியுன்றது நம்ம கண்டுபிடிச்சோம். இதுக்கப்புறம் தான் வந்து மூர்ஸ்ல வந்து உண்மையாலே ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம வந்து கண்டுபிடிச்சோம்.
மூர்ஸ்லா அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூர் அப்படின்ற சயின்டிஸ்ட் வந்து ஒரு அப்சர்வேஷன் பண்ணாரு 1965ல. அது என்ன அப்சர்வேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செமிகண்டக்டர்ல நம்ம எத்தனை டிரான்சிஸ்டர் வைக்கிறோமோ அதோட டென்சிட்டி எவ்ரி 2 இயர்ஸ்க்கு ஒரு தடவை டபுள் ஆகும் அப்படின்றத ஒரு அப்சர்வேஷனாக பண்ணாரு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து பெரிய டெக்னாலஜிக்கல் ப்ரெடிக்ஷன் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஹிஸ்ட்ரியில் இந்த மாதிரி நடந்திருக்கு, ஸோ ஃபியூச்சர்லேயும் இந்த மாதிரி நடக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காரு. அதே மாதிரியே வந்து நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டிரான்சிஸ்டர் இவ்வளோ பெருசாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்னதாக நம்ம வந்து மைக்ரோ ப்ராசர் அப்படின்னு எடுத்துகிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டெகிரேட்டட் சர்க்யூட்ஸ் அப்படின்றத எடுத்துகிட்டு வந்தோம். இதே மாதிரி நம்ம போய் இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம நானோமீட்டர் சைஸில் வந்து எக்கச்சக்கமாக கிரியேட் வரும். இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து 10 நானோமீட்டர் சிப்பே வந்து பெரிய விஷயமா பேசியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 7 நானோமீட்டர், அதுக்கப்புறம் 5 நானோமீட்டர். இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ரிலீஸ் ஆன ஃபோனில் வந்து 3 நானோமீட்டர் ப்ராசஸ்லாம் வந்து கிரியேட் பண்ணிட்டாங்க. ஓகே, இந்த மாஸ்ஃபெட் வந்து டாமினேட் பண்ணது பார்த்தீங்கன்னா வந்து 1980ஸ்ல. இதுக்கப்புறமா 1990ஸ்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா CMOS அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்துருச்சு. இந்த CMOS என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்ப்ளிமெண்டரி மெட்டல் ஆக்சைடு செமிகண்டக்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த CMOS வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம மில்லிமீட்டர்ல இருந்து நானோமீட்டர் அப்படின்ற சைஸ்க்கே போகணும். இதுதான் வந்து 100 நானோமீட்டர்ல நம்மளால வந்து கிரியேட் பண்ண முடிஞ்சுது. ஆனால் இது கூட வந்து இன்னொரு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து லீக்கேஜஸ் அப்படின்னு நினச்சி சர்க்யூட்ல வந்து லீக்கேஜ்னு ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் ஹீட் வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும். இதெல்லாம் வந்துட்டு CMOS வந்ததுக்கப்புறம் நடந்துச்சு. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்து FinFET அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கிரியேட் பண்ணாங்க. FinFETனா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபின் ஃபீல்ட் எஃபெக்டிவ் டிரான்சிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபின் ஃபீல்ட் டிரான்சிஸ்டர் பார்த்தீங்கன்னா வந்து அவங்களோட டை லே அவுட்டே வந்து ஒரு 3D ஸ்ட்ரக்சரில் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. 3D ஸ்ட்ரக்சர் என்ன பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லீக்கேஜ் ப்ராப்ளம்லாம் வந்து சால்வ் பண்ணுச்சு. 2020 தான் பார்த்தீங்கன்னா கேட் ஆல் அரவுண்ட் நானோ ஷீட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கிரியேட் பண்ணாங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேட் வந்து அந்த சேனலை ஃபுல்லாகவே வந்து சரௌண்ட் பண்ணிடும். அப்படி பண்ணுறதுனால நமக்கு கம்ப்ளீட் கண்ட்ரோல் வந்து கிடைக்கும் இந்த டிரான்சிஸ்டர்ஸ். இப்போ தான் வந்து ரொம்ப எக்ஸைட்டிங்கான பார்ட்டே வருது. 2025ல நம்ம டிரான்சிஸ்டரை சுருக்கிட்டு மட்டும் இல்லை, ஆக்சுவலாக நம்ம சிலிக்கானுக்கு பதிலாக மற்ற ஆல்டர்னேட்டிவ்ஸுமே நம்ம வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இன்னும் நிறைய ரிசர்ச்சஸ் வந்து போயிட்டு இருக்கு. இப்போ கரண்ட் ரிசர்ச்சஸ் என்ன அப்படின்றத பார்ப்போம். உண்மையாக சொல்ல போனால் இந்த 2025 பார்த்தீங்கன்னா கோல்டன் ஏரா ஃபார் டிரான்சிஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம வந்து சிலிக்கான்ல இருந்து அதுக்கு ஆல்டர்னேட்டிவா மேக்னெட்டிக் டிரான்சிஸ்டர்ஸ் மூலமா வந்து நம்ம போக ட்ரை பண்றோம். மேக்னெட்டிக் மூலமா போறதுனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அல்ட்ரா லோ பவர்ல வந்து நம்மளால செமிகண்டக்டர்ஸ் வந்து ஒர்க் பண்ண வைக்க முடியும். அதனால நம்மளால பேட்டரி யூசேஜ்லாம் வந்து பயங்கரமா கம்மி பண்ண முடியும். ஆனா இது வந்து ரிசர்ச்ல தான் இருக்கு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெச்சபிள் பயோ கம்பேட்டபிள் டிரான்சிஸ்டர்ஸ் வந்து அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ லெட்ஸ் சே ஹார்ட்ல வந்து இம்ப்ளான்ட் வைக்கிறாங்க, ஆனா அதுக்குள்ளேயும் ஒரு டிரான்சிஸ்டர் ரன் ஆகணும் அப்படின்லாம் நினைச்சீங்கன்னா அந்த மாதிரி இடத்துல வந்து இந்த பயோ கம்பேட்டபிள் டிரான்சிஸ்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் ஸ்ட்ரெச்சபிளா இருக்கிற மாதிரியும் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் இப்போ கரண்டாக பார்த்தீங்கன்னா வந்து 2 நானோமீட்டருக்கு வந்து ஒர்க்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. சரி, இதெல்லாம் எப்படி திடீர்னு சின்னதாச்சு, எப்படி இந்த லெவலில் உட்காந்து அவங்க வந்து டிரான்சிஸ்டர்ஸ்லாம் டிசைட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு தனியாக ஒரு ஃபீல்ட் ஆஃப் ஸ்டடி இருக்கு. அதுதான் VLSI அப்படின்னு சொல்லுவாங்க, வெரி லார்ஜ் ஸ்கேல் இன்டெகிரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா வந்து ஒரு செட் ஆஃப் இன்ஜினியர்ஸ் வெறுமனே இந்த டை லே அவுட் எப்படி இருக்கணும், 2 டிரான்சிஸ்டர் நடுவில் எப்படி வந்து கனெக்ஷன் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு லிட்ரலி நம்ம ஒரு சிட்டியை எவ்வளோ பெருசாக பில்ட் பண்ணுறோமோ அதே மாதிரி ஒரு டிரான்சிஸ்டர், அதே மாதிரி ஒரு இன்டகிரேட்டட் சர்க்யூட்டை வந்து பல இன்ஜினியர்ஸ் உட்காந்து இதை வந்து பில்ட் பண்ணுவாங்க. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஆக்சைடு அண்ட் கிராஃபீன் பேஸ்டு டிரான்சிஸ்டர்ஸும் கிரியேட் பண்ணுறாங்க. இந்த கிராஃபீன் பேஸ்டு டிரான்சிஸ்டர்னால என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு டிரான்சிஸ்டரோட வெயிட் ரொம்ப கம்மியாகும் அண்ட் டியூரபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். கிராஃபீன் அப்படின்றது கிராஃபைட்டோட ஒரு சிங்கிள் ஆட்டம் லேயர் அப்படின்றது வச்சுக்கலாம். கிராஃபீன் தான் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே லைட்டஸ்ட் அண்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் மெட்டீரியல். இதுக்கப்புறம் வர்றது தான் வந்து ரொம்ப 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 நான் எக்ஸைட்டடாக இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீகான்ஃபிகரபிள் டிரான்சிஸ்டர் வித் மெமரி. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கரண்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்க ஐசிஸ் எல்லாமே வந்து ப்ராசஸ் பண்ணும். ஓகேங்களா, கரண்ட்லி வந்து டிரான்சிஸ்டரால ஆன் பண்ண முடியும், ஆஃப் பண்ண முடியும், அவ்வளவுதான். அதுக்கு மெமரின்னு ஒன்று கிடையாது. நம்ம மெமரிக்கு வந்து தனியா வந்து வேற ஒரு டிசைன் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற இடத்துல பாத்தீங்கன்னா வந்து நம்ம டைரக்டா டிரான்சிஸ்டர்லயே வந்து மெமரி வந்து கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி மட்டும் வந்துருச்சு அப்படின்னா இந்த ஹார்ட் டிஸ்க், SSD இதோட சைசஸ்லாம் பயங்கரமா குறைய ஆரம்பிக்கும். ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் மெமரி கார்டே வந்துட்டு ரொம்ப சின்னதாயிருச்சு. அதே மாதிரி இதையும் வந்து இன்னும் பயங்கரமா நானோமீட்டர் ஸ்கேல்ல வந்து சின்னது பண்றதுக்கு நமக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரி, இப்போ வந்து நம்ம 2 நானோமீட்டர் வரைக்கும் வந்துட்டோம். இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கம்மியா நம்ம வந்து போயிடலாம் சின்னதா அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ நமக்கு நிறைய சேலஞ்சஸ் இருக்கு. ஏன்னா ஆல்மோஸ்ட் நம்ம வந்து ஒரு எண்ட் ஆஃப் த சைக்கிளுக்கு கிட்ட வந்துட்டோம். என்னென்னலாம் சேலஞ்சஸ் இருக்கு அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப சின்ன ஸ்கேலுக்கு போயாச்சு. அதாவது கிட்டத்தட்ட 2-3 ஆட்டமோட டென்சிட்டி எவ்வளோ இருக்குமோ அந்த லெவலுக்கே நம்ம போயிட்டு வந்து இன்டகிரேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த லெவலுக்கு நம்ம வந்ததுனால எலக்ட்ரான்ஸ் வந்து எஸ்கேப் ஆகி பக்கத்து டிரான்சிஸ்டருக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ரொம்ப பெரிய பிரச்சனை. இதுக்கு அடுத்த பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா குவாண்டம் டனலிங். நிறைய பேருக்கு வந்துட்டு குவாண்டம் ஃபிசிக்ஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்க வாய்ப்பு இருக்குது. அவங்களுக்கு வந்து இந்த குவாண்டம் டனலிங்னா என்னன்னு தெரியும். பேசிக்லி வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து ஒரு பிளாக் இருந்துச்சுன்னா அதை தாண்டி அந்த சைடு போயிடும். ஓகேங்களா, ஸோ அது என்ன நடுவில் இருக்குன்றதை மதிக்காமல் அப்படியே பூந்து அந்த சைடு போயிடும். ஸோ இதுவுமே வந்து ஒரு பிரச்சனை. ஏன்னா நம்ம ரொம்ப சின்ன லெவலில் இருக்கிறதுனால. அதுக்கப்புறம் ஹீட் டிசிபேஷன் கண்டிப்பாக வந்து இதுக்கப்புறம் அதிகமாகும். ஏன்னா நம்ம இவ்வளோ பவரை வந்து ஒரே டென்சான ஒரு எலமெண்ட்டில் வச்சிருக்கிறதுனால
இருக்கிறதுனால கண்டிப்பாக ஹீட் டிசிபேஷன் அதிகமாக இருக்க போகுது. அதுக்கப்புறம் ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் வந்து வேரியபிலிட்டினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த அட்டாமிக் ஸ்கேலில் நம்ம போகிறதுனால ஒரு சின்ன ஒரு ஆட்டமோட டிஃப்ரென்ஸ் கூட நமக்கு வந்து மொத்த செமிகண்டக்டரையும் வந்து நமக்கு பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபியூச்சரிஸ்டிக்காக பார்க்கலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பின்ட்ரானிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல்ட் ஆஃப் ஸ்டடியே வந்து வருது. ஸ்பின்ட்ரானிக்ஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, லிட்டரலி 2 என்டாங்கிள்டு எலமெண்ட்ஸ் இருக்கும். ஓகேங்களா, குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஒரு ஆட்டமை 2ஆக பிரித்து 2த்தையும் வந்துட்டு ஒன்றா வந்து ஒர்க் பண்ண வைப்பாங்க. பேசிக்கலி இங்கே இருக்க எலக்ட்ரான் நீங்கள் தொட்டிங்கன்னா அங்கே இருக்க எலக்ட்ரானிக் வலிக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு கான்செப்ட்னு வச்சுக்காங்களேன். ஸோ ரெண்டுமே வந்து என்டாங்கிளாக இருக்கும். ஸோ ஒரு என்டாங்கிள்டு எலக்ட்ரானை நீங்கள் வந்து லெஃப்ட் சைட் ஸ்பின் பண்ணீங்க அப்படின்னா இன்னொரு சைடில் இருக்கிறது வந்து ரைட் சைடில் ஸ்பின் ஆகும். ஸோ இதுதான் வந்து ஸ்பின்ட்ரானிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டடி மூலியமா நம்ம சார்ஜை கண்ட்ரோல் பண்றதுக்கு பதிலாக ஸ்பின்னை கண்ட்ரோல் பண்ணியும் நம்ம வந்து இந்த டிரான்சிஸ்டர்ஸை கண்ட்ரோல் பண்ணலாமா அப்படின்றதுக்கான ஃபியூச்சர் ஸ்டடிஸ் வர வாய்ப்புகள் இருக்கு. இப்போ நம்ம யூஸ் பண்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா 3D எலமெண்ட்ஸ். 3D எலமெண்ட்ஸ்னா என்ன சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அட்டாமிக் ஸ்ட்ரக்சர்ல பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாமிக் லேயர் இருக்கும், அதுக்கு மேலே இன்னொரு அட்டாமிக் லேயர் கண்டிப்பாக இருக்கும். இது வரைக்கும் நம்ம பண்ணது எல்லாமே. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2D லேயர் வரும். 2Dனா என்ன, நீங்கள் நார்மலாக வந்து ஒரு பேப்பரில் ஏதாவது வரைஞ்சிங்கன்னா அது 2D அப்படின்னு சொல்லுவோம்ல. ஆனால் அட்டாமிக் லேயரில் லிட்டரலி ஒரு பேப்பர் இருக்குது, அதுக்கு மேலே இங்க் இருக்குது, அதுக்கு மேலே வந்து ஏர் இருக்குது. அந்த மாதிரி பார்க்குறப்ப அதுவுமே 3D தான். ஓகேங்களா, அட்டாமிக் ஸ்கேலில் ஒரே ஒரு லேயர் ஆஃப் ஆட்டம் எடுத்தோம் அப்படின்னா அதுதான் நம்ம வந்து 2D அப்படின்னு சொல்லுவோம். அந்த லெவலில் போய் நம்ம வந்து இன்டெகிரேஷன் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்றது நம்மளோட ஃபியூச்சர் ஆஃப் டிரான்சிஸ்டர்ஸ். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நியூரோமார்பிக் டிரான்சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தியரி இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டிரான்சிஸ்டர்ஸ் டேரெக்டாக வந்து உங்கள் பிரெயின் எப்படி ஒர்க் ஆகுமோ அதை வந்து மிமிக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறதுக்கு கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3D மோனோலித்திக் இன்டெகிரேஷன். இது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஆப்பிள் கூட வந்து ட்ரை பண்ணியிருந்தாங்க. பேசிக்கலி என்னன்னா ஒரு ஐசி மேலே இன்னொரு ஐசி வந்து பில்ட் பண்ணி அதை வந்து ஸ்கை ஸ்கிரேப்பர் மாதிரி மேலே அடுக்குமாடி மாதிரி கிரியேட் பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் பார்க்கறதுக்கு அது சின்னதாக தான் இருக்கும். ஆனால் அந்த நானோமீட்டர் லெவலில் பார்க்குறப்போ அது வந்து பெரிய அடுக்குமாடி மாதிரி இருக்கும். இதுவும் வந்து நெக்ஸ்ட் வந்து நம்ம ட்ரை பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் இது எல்லாமே வந்துட்டு நம்ம பயங்கரமாக ஸ்கேல் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம இப்போ யூஸ் பண்ணுற கம்ப்யூட்டர் ஜிபியூஸ்லாம் வந்து இன்னும் பயங்கரமாக சின்னதாகும். ஈவன் நீங்களே வந்து பார்த்துருக்கலாம், கம்ப்யூட்டரில் போடுற ஜிபியூ ரொம்ப பெருசாக இருக்கும். ஆனால் அதே ஈக்குவலண்டான ஜிபியூ நமக்கு வந்து லேப்டாப்பில் கொடுத்துருப்பாங்க. கண்டிப்பாக பவர் எஃபிஷியண்டாக இருக்காது அது, அண்ட் அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸும் கொடுக்காது. பட் அதை வந்து அவங்க அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னா அதே அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கறதுக்கு அவங்க வந்து மொபைலுக்கும் அச்சீவ் பண்ணுவாங்க. ஸோ ஃபியூச்சரில் நம்மளோட எல்லா டிவைஸுமே வந்து பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்க போது அண்ட் ஆல்சோ பவர் எஃபிஷியண்டாகவும் இருக்க போது. ஸோ டிரான்சிஸ்டர் பற்றி நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருக்கும். நானுமே வந்துட்டு என்னோட கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு வந்து டிரான்சிஸ்டர் தான் ஃபஸ்ட்டு வந்து எனக்கு கற்றுக்க சொன்னாங்க. ஸோ அதை கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து ஓகே கம்ப்யூட்டர்ஸ் இப்படி தான் ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து புரிஞ்சுது. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் எந்தூசியாஸ்டாக நீங்கள் இருக்கீங்க, இல்லை உங்களுக்கு வந்து கோடிங் நல்லா கற்றுக்கணும், இல்லை நீங்கள் வந்துட்டு பயங்கரமாக வந்துட்டு ஒரு டெக்கியாக மாற போகிறீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக டிரான்சிஸ்டர் பற்றி கற்றுக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். நான் டிரான்சிஸ்டர் வச்சு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஈவன் நான் என்னோட ஸ்கூல் டேஸ்லேயே வந்து பண்ணியிருக்கேன். முடிஞ்சால் நான் வந்து ஸ்க்ரீன்ஷாட் அட்டாச் பண்ண ட்ரை பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் பார்ப்போம். That's been it. Keep learning. Bye.